எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நடந்த கல்யாணம் முறையானது இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ சந்தர்ப்ப சூழ்நிலைக்காகவோ 2 துருவங்களும் ஒன்றிணைஞ்சிச்சு. ஆச்சி, நம்ம தாத்தா சாத்தூர் ஜமீனில் சம்மந்தம் பண்ணியிருக்காரு. நம்ம அப்பா கண்டமனூர் ஜமீனில் சம்மந்தம் பண்ணியிருக்காரு. கடத்தூர் சமஸ்தானத்தில் பொண்ணு எடுத்திருக்கேன். அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த நீ தெருவில் கூத்தாடுற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி காதலித்து இங்கே மருமகனாக கொண்டு வந்திருக்க. இந்த பாருமா, இந்த ஜமீன்லேயும் இந்த சொத்துலேயும் உனக்கு பாதி பங்கு இருக்குது. நான் அவருக்கே எழுதி வச்சிடுறேன். இந்த ஊரில் எப்படி எனக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அதையே அவருக்கு கொடுக்க சொல்கிறேன். இதெல்லாம் நான் செய்யணுன்னா உன் புருஷன் ஒரு காரணத்தை மட்டும் எனக்காக விட்டு கொடுக்கணும். இனிமேல் அவர் தெருவில் போய் கூத்தாடக்கூடாது. உங்கள் அம்மா எனக்காக அந்த ஆடம்பரம், அந்த அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க. சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட குடிசையில் வந்து கஷ்டப்பட்டாங்க. அவங்க பணக்கார வாழ்க்கையை அறுத்து எரிஞ்சிட்டாங்கன்னு நம்பி நான் அவங்க மேலே என் உசிரையே வச்சுருந்தேன். அவங்க அண்ணன்கிட்ட, என்னங்க என்ன யோசிக்கிறீங்க, சரின்னு சொல்லுங்கள். பழைய சாக்கில் கிழிஞ்ச சாக்கில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு படுத்தா தான் எங்களுக்கு தூக்கமே வரும். மாதிரி பஞ்சுமெத்தையும் பங்களாவும் எங்களுக்கு பழக்கமே இல்லை. ராத்திரி பகலுன்னு பாராமல் நாங்கள் ஆடி இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்கள் சந்தோஷப்படுத்தணும். எங்களை யாரும் மனுஷனாக மதிக்கிறது இல்லையே. உங்கள் தொழிலில் இருக்கிற பொண்ணுங்க 3 மாதம் கர்ப்பமாக இருந்தால் கூட சரி, 15 நாள் சேர்ந்தாப்புல ஆட்ட வருதுன்னா அந்த கர்ப்பத்தையே கலைச்சிருவாங்க. இப்படி செய்யலைன்னா 6 மாதம் பட்னி கிடக்க வேண்டியது வரும். வயசு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்த காசு இருக்காது. காலாகாலத்தில் அவளை கட்டி கொடுக்க காசு இருக்காது. அப்படியே அவளை கட்டிட்டு போனாலும் அவளை கட்டிட்டு போகிறவன் அந்த புண்ணியம் அவளை வாழ வைக்க மாட்டான். அவளை நடுத்தருவில் விட்டுட்டு ஓடி போயிடுவான். இந்த கஷ்டத்தில் நாங்கள் ஏன் அனுபவிக்கணும்? எப்படி இருந்தோம்? ஏன் இந்த தொழில் நாங்கள் கைவிடாமல் ஆடிக்கிட்டு இருக்கோம்? இடியானாலும் சரி, பழசானாலும் சரி, அவங்க வர வரைக்கும் அந்த சனங்க காத்துட்ருக்காங்களே, அதுக்காகத்தான். ஆட்டத்தை பாட்டத்தை பார்த்துட்டு கைத்தட்டி சந்தோஷப்படுத்துகிறாங்களே, அதுக்காகத்தான். அதில் கிடைக்கிற இந்த கலைஞர்களுக்கு உள்ள நிம்மதி உங்கள் பங்களாலேயோ உங்கள் அந்தஸ்துலேயோ உங்கள் இதுலேயோ கிடைக்காது. அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கிறது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போச்சு.